நிகிதா, காலையிலிருந்து பின்தங்கி வந்த திருச்சி மேற்கு தொகுதியில் பின்தங்கி வந்த தற்போதைய அமைச்சர் KN நேரு தற்போது முன்னிலை பெற்றது மட்டுமில்லாமல் வெற்றி அடைந்திருக்கிறார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மேற்கு தொகுதியிலே KN நேரு வெற்றி அடைந்திருக்கிறார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. இவர் காலையில் தோற்று விடுவார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தற்பொழுது KN நேரு வெற்றி பெற்றிருக்கிறார். ஏன் இந்த தகவலை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், தற்போது நாம் பார்க்க போது மிக முக்கியமான தகவல். 99 தொகுதிகளிலே 5000 வாக்குகளுக்கு குறைவாகத்தான் முதல் 2 இடங்களுக்கான வித்தியாசம் இருக்கிறது. எனவே வெற்றி தோல்விகள் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதைதான் மிக முக்கியமாக அழுத்தம் திருத்தமாக தற்போது பதிவு செய்கிறோம். என்றால் 49 இடங்கள் வரை குறைந்து சென்ற திமுக தற்போது சற்று மெல்ல மெல்ல முன்னேறி 67 இடங்கள் என்ற அளவிலே தற்போது வந்திருக்கிறது. தாவேக 106, 67, அதிமுக 61 என்று பல இடங்களில் 40 வாக்குகள் வித்தியாசம், 110 வாக்குகள் வித்தியாசம், 300 வாக்குகள் வித்தியாசம். மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியிலே 3300 வாக்குகள் வித்தியாசத்தில் குறைவாக இருக்கிறார். தற்போது திருச்சியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. திருச்சி மேற்கு தொகுதியிலே KN நேரு 4645 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்தார் என தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் திருச்சி மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் KN நேரு 4645 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்திருக்கிறார். திருச்சி மேற்கு தொகுதியில் ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் தற்போதைய அமைச்சராக இருக்கும் KN நேரு என்ற தகவல் வந்திருக்கிறது. அடுத்தடுத்து தகவல் வந்து கொண்டிருக்கும் நேரத்திலே தற்போது அதிலும் ஒரு அப்டேட் வந்திருக்கிறது. திருச்சியிலே 4769 தற்போது மேலும் சில வாக்குகள் இணைந்திருக்கிறது. திமுக அமைச்சர் KN நேரு 4769 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி அடைந்திருக்கிறார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கிறது. எனவே நான் ஏற்கனவே கூறியது போல 99 தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கும் குறைவாகத்தான் வெற்றி வித்தியாசம் தற்போது முதல் 2 இடங்களுக்கான வித்தியாசம் தற்போது இருக்கிறது. எனவே இது